இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஒரு மூவி பார்க்குறோம் சார், அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்லுவார் சார், என்ன அழகா இருக்குன்னு சொல்லவே மாட்டார் சார். ஒரு நாள் சொன்னது கிடையாது சார். என்ன இது நார்மலா எல்லா ஒய்ஃபுக்கு இருக்க ஒரு எதிர்பார்ப்பு. ஆமா சார், எல்லாம் ஆம்பளைங்களும் சொல்றது தானே சார் அது. எங்கள் வீட்டில் ஒரு பயங்கரமான பையன் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எனக்கு இங்கே வரதுக்கு இஷ்டம் இல்லை, இது உண்மையான சம்பவம். ஆனால் அவங்க எதிர்பார்த்து போய் தான் அவனு சொல்லும்போது அவங்க சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கேன் சார். இப்போ நான் நேற்று நைட்டு கூட நான் அழுதுட்டு வந்திருக்கேன் சார். என் பையனால், ஒரே பையன் சார், அவனுக்கு இப்போ 2 பையன் இருக்கான். ஒன்றுமே இல்லை, ஒரு 2 வருஷம் வெளியில் தனியாக போனான் சார். வேறு எதுவுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட 50 லட்ச ரூபா கடங்காரன் ஆகிட்டான். அதுக்காக என் பையனை நீ எதுவுமே நினைக்காத, எல்லாத்தையும் நான் அடைக்கிறேன், ஏதாவது நினச்சிடாத, ஏதாவது செஞ்சிடாத. 2 பிள்ளைங்க இருக்கான், பத்திரமா இருன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன் சார். இப்போ நான் இதோட என்ன சார் நம்ம பிள்ளைங்களுக்கு மனைவிக்கு எல்லாரும் நம்ம அன்பு காட்ட முடியும் சொல்லுங்கள் சார். எங்கள் அப்பா ஒரு எக்ஸ்-ஆர்மி ஆஃபீஸர் சார். ஓ, ஆர்மி, ஓகே. பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, சம்மந்தமே இருக்காது. ஒரு சின்ன போர்வை வந்து என் தம்பி கொடுக்கலன்னு சும்மா சொல்லிட்டான். பெரிய பெரம்பு எடுத்து அடிச்சிட்டாங்க, 2ஆ உடஞ்சிட்டு, பெரம்பே உடஞ்சிட்டு. எனக்கு ஸ்லாம்லாம் கையில் ஏறி ப்ளீட் ஆகவே ஆரம்பிச்சிட்டு. சிரிக்கவே மாட்டாங்க. நான் ஆக்சுவலாக 2 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சார். நானும் ரிசர்ச்சர், யங் சயின்டிஸ்ட்டை அவார்டு வாங்கியிருக்கேன். கலாம் சார் கிட்டலாம் அவார்டு வாங்கியிருக்கேன். நாசாவில் கூட செலக்ட் ஆகியிருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா அதுக்கெலாம் ஒரு ரியாக்ஷனே கொடுக்க மாட்டாங்க. நான் டேக்வண்டோ பிளேயர் சார். போய் அடிப்பட்டு மூக்கு வாயெல்லாம் உடஞ்சிட்டு வரும் டோர்னமெண்ட்டில். பார்ப்பாங்க, அப்படியே பார்ப்பாங்க, உள்ளே போயிடுவாங்க. எனக்கு அந்த வலியை விட எங்கள் அப்பா என்ன இப்படி பார்த்துட்டு ஈஸியாக போயிட்டாங்க, இது அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே அப்படின்னு இருக்கும்.